தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான தூய மரியாள் ஆலய குடும்பத்தினரே, உடன் விசுவாசிகளே, இறை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதள வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வருகின்ற இந்த ஞாயிறன்று சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இருக்கிற நிலைமையிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டில் நீர் எங்களோடு பிரசன்னமாகும் உமது ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து நீர் மகிமைப்பட வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். கடவுளுடைய நாம மகிமைக்கென்று நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவ பாமாலையிலிருந்து 10வது பாடல், போற்றிடும் ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நாமாய் தீந்திடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளீவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதி
போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். ஆமென். நின்ற வண்ணமாகவே நாம் கடவுளை தொழுது கொள்ளுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கைக்காக நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். எங்கள் படைப்பாளராம் கடவுளே, வானமும் பூமியும் உமது மகிமை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே படைப்பின் முழுமையிலும் உமது இருப்பை உணர தவறிவிட்டோம். காற்றும் கடலும் இயேசுவானவர் கடிந்து கொண்ட பொழுது கீழ்ப்படிந்தனவே. இறைமொழியை அறிந்த நாங்கள் இறை கட்டளையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம். கடவுளின் அருள் தொண்டினை புரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு ஒப்படைத்த இறைப்பணியை ஆற்ற தவறிவிட்டோம். போர், வன்முறை, அதிகாரம், செல்வம் மற்றும் வாழ்வாதாரங்களை குறித்து குவித்து கொள்வதால் ஒருவரை ஒருவர் அழிக்க முயன்று முடிவில் இந்த பூமியை பலிக்கடாவாக மாற்றிவிடுகிறோம். படைப்பின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அதை மேற்கொள்வதால் உம்மை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கினோம் என்று தாழ்மையுடன் அறிக்கையிடுகிறோம். எனவே இந்த வன்முறை சங்கிலியில் இருந்து எங்களை விடுவித்தருளோம். நாங்கள் சமாதானத்துடன் வாழ தயவாய் அருள் செய்யும். எங்களை மன்னித்தருள உமது திருப்பெயரால் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். இந்த நாளுக்குரிய விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, சேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2வது ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த சரீர சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எத்தனையோ பேருக்கு ஸ்நாக்கியம் ஆண்டவரே, ஆனால் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, இந்த ஆராதனை பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்புவிக்கின்றோம். ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நெற்கிருபை தாரும். சேஷித்த விதமாக இந்த நாளில் ஆண்டவரே, இயற்கைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இயற்கையான வாழ்வுக்காக மாத்திரமல்ல, இயற்கையை படைத்து அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை நீர் தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த இயற்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். படைப்பாளராம் எமது கடவுளே, படைப்பில் நீர் தந்துள்ள எண்ணற்ற
வியப்பிற்காக கொடைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்ற படைப்பு அனைத்தையும் இணைந்து நாங்களும் உமது திருப்பெயரை புகழ்கின்றோம் ஆண்டவரே. உமது படைப்பின் உண்மையான புரவலர்களாக நீர் எங்களை அழைத்துள்ளீர். அந்த பொறுப்பினின்று நாங்கள் தவறி இருப்பதால் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தி உத்தம நன்மை நிறைந்த படைப்பாக மாற்றி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து உமது படைப்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்த்த அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வீற்றிருந்த அரசாள இயேசுவின் வழியை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். சபையார் உட்காரவும். பொருளாளர் அவர்கள் வேத பாடங்கள் வாசிப்பார். இன்றைய நாளின் ஞாயிறு ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 25 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். The Gospel according to St. Luke, 8th chapter, verses from 22 to 25. லூக்கா 8:22 முதல் 25 முடிய வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உமது பிள்ளைகள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அறிந்த வண்ணம் இன்று என்வான்மெண்ட் சண்டே, சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் அனுசரிக்க
அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்கின்றோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக காணப்படுகின்றவைகளையும் காணப்படாதவைகளையும் படைத்த கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நிசேய விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கை செய்கின்றோம். அப்படி என்று சொன்னால் கடவுள் படைத்தவர், God is our creator என்று சொல்வது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு சத்தியம். கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் படைத்திருக்கின்றார். 6 நாட்கள் இந்த படைப்பை அவர் முடித்திருக்கின்றார். இந்த படைப்பிலே மனிதன் ஒரு விசேஷித்த படைப்பாகும். காரணம், கடவுள் தன்னுடைய சாயலிலே மனிதனை உருவாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய சாயல் என்று சொல்லும்போது என்ன விளங்குகிறது? கடவுளுடைய குணலட்சணங்களை மனிதனுக்கு கொடுத்து தன்னுடைய சாயலில் மனிதராகிய நம்மை கடவுள் படைத்திருக்கின்றார். இப்படி முழு படைப்பை கடவுள் படைத்து அந்த படைப்பில் மனிதனை சிறந்த படைப்பாக அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். படைப்பின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படி என்று நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் திருமறை நமக்கு இப்படி போதிக்கின்றது. அப்படி பார்க்கும்போது God did not like disorder but order. கடவுள் ஒழுங்கினத்தை விரும்பவில்லை, மாறாக ஒழுங்கை அவர் விரும்பினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம், இந்த பூமியானது ஒழுங்கீனமாயிருந்தது. There was uttermost chaos. ஒழுங்கற்ற நிலையில் இருந்த இந்த பூமியை கடவுள் ஒழுங்குபடுத்துகின்றார், சீர்படுத்துகின்றார். அது படைப்பிலே முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, God did not like emptiness but fullness. கடவுள் வெறுமையை விரும்பவில்லை, மாறாக நிறைவை கடவுள் விரும்பி இந்த படைப்பிலே அதை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். இந்த பூமியானது வெறுமையாயிருந்தது என்று நாம் படிக்கின்றோம். கடவுள் அதை விரும்பவில்லை, நிறைவே தான் கடவுள் விரும்பினார். ஆகவே இந்த பூமியிலே கடவுள் நிரப்புகின்றார். நாம் பார்க்கின்ற இந்த மரம், செடி, கொடி, தாவரங்கள், விலங்குகள், மனிதனோடு சேர்த்து எல்லாவற்றையும் கடவுள் நிரப்புகின்றார். ஃபுல்னஸ் இன் கிரியேஷன், ஒரு முழுமையை கடவுள் விரும்பி அதை செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, God did not like darkness but light. கடவுள் இருளை விரும்பவில்லை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அந்த இருளை அகற்றி வெளிச்சத்தை கடவுள் உண்டு பண்ணுகின்றார். இந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணி வெளிச்சத்தின் கடவுளாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். படைப்பில் இன்னொரு சிறப்பு அம்சம், God did not want man to be independent but interdependent. கடவுள் மனிதன் தனிமாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணைவியை உண்டாக்கி ஒரு சமூகத்தை அவர் உருவாக்குகின்றார். God created a community with Adam and Eve. ஆதாம் ஏவாளை கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி ஒருவரே ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்தை கடவுள் உண்டு பண்ணுகின்றார். நாட் இண்டிபெண்ட். God did not like isolation. தனிமையாக இருப்பது நல்லது என்று கடவுள் கண்டு இந்த சமூக வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பதற்கு இந்த உறவுகளை அவர் உண்டு பண்ணி ஒருவரே ஒருவர் சார்ந்திருந்து வாழ வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இன்டர்டிபெண்டன்ட்.
depending on each other for our mutual love and care. ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சமூக கரிசனையோடு மனிதர்களை கடவுள் உண்டு பண்ணியிருக்கின்றார். God did not want to have control over the universe, but he gave authority to human beings. கடவுள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்கு ஆளுகை செய்கின்ற அந்த மாபெரும் அதிகாரத்தை கொடுக்கின்றார். இந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் கடவுள் படைத்து ஆதாமின் இடத்துக்கு வழி நடத்துகின்றார், பெயர் வைக்க சொல்கிறார், அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அதனை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யுங்கள் என்று கடவுள் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அதை காக்கின்ற பொறுப்பை, அந்த அதிகாரத்தை மனிதனாகி நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படி கடவுளுடைய படைப்பை நாம் பார்க்கும்போது மகத்துவமான காரியங்கள். அதனால்தான் இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் தி க்ளோரி ஆஃப் காட். படைப்பு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் God saw everything good. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து நல்லதென்று கண்டார். அந்த நல்லது தான் கடவுளை மையப்படுத்தியது. God is good. His goodness is revealed through His creation. கடவுள் நல்லவர் என்பதை தான் படைத்த அந்த படைப்பு நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தலைப்பு சங்கீதம் 19:1 எடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று நாம் படிக்கின்றோம். இப்படி கடவுள் படைத்த இந்த முழு படைப்பு கடவுளை மையப்படுத்துகிறது என்று சொல்வது இந்த நாளின் முக்கிய அம்சமாக அமைந்திருக்கின்றது. கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் படைத்தார். அந்த முழு படைப்பு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு கடவுள் படைத்திருக்கிற இந்த படைப்பு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா? Today whether creation proclaims glory of God is the question. இன்றைக்கு இந்த முழு படைப்பு கடவுளை மையப்படுத்துகிறதா என்கின்ற அந்த கேள்வியோடு இந்த சிந்தனையிலே நாம் ஒன்றுபட நாம் அழைக்கப்படுகின்றோம். There is so much of danger, damage done to the mother earth. இந்த பூமிக்கு, நாம் வாழுகிற இந்த சூழலுக்கு அநேக அபாயகரமான காரியங்களை இந்த மனுகுலம் உண்டு பண்ணியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது டுடே we have land pollution, நிலம் மாசு. அது மட்டுமல்ல, வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசு, ஏர் பொல்யூஷன், காற்று மாசு. நிலம், நீர், காற்று மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த முழு படைப்பில் கடவுள் சிறப்பாகவும் அழகாகவும் படைத்த இந்த முழு படைப்பு தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று ரோமர் 8:22 நாம் படிக்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த கடவுளுடைய படைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும், இதை பண்படுத்த வேண்டும், சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். ஆனால் மனிதனுடைய சுயநலத்திற்கு, அவனுடைய மீறுதல் நிமித்தமாக, இந்த இயற்கைக்கு செய்கின்ற பாவத்து நிமித்தமாக இன்றைக்கு முழு படைப்பு பிரசவ வேதனைப்படுகின்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நேச்சர் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் அவர் சர்வைவல். நம்முடைய தேவைக்கு எல்லாவற்றையும் இந்த இயற்கை நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் அந்த இயற்கையை நாம் பாதுகாக்கிறோமா என்பதுதான் இன்றைய கரிசனை. இந்த முழு படைப்புக்கு கடவுள் நம்மை பொறுப்பாளர்களாக அழைத்திருக்கிறார். We are the stewards of the natural environment. கடவுள் படைத்த
இந்த முழு படைப்புக்கு நாம் எல்லாம் பொறுப்புடையவர்கள் என்பதை இந்த நாளின் சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த பெருந்தொற்று காலத்தில் சுத்தம், சுகாதாரம், ஒழுங்கு என்பவைகள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். சுற்றுப்புற சூழலை நாம் எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது, நம்மை நாம் எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது, நாம் வாழ்கின்ற இடத்திலே எப்படி தூய்மையாக இருப்பது என்றெல்லாம் இந்த காலங்கள் நமக்கு உணர்த்திருக்கின்றது. நாம் பொறுப்புடையவர்கள் என்பதையும் இந்த கடினமான நாட்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே கடவுள் படைத்த இந்த படைப்புக்கு நாம் பொறுப்புடையவர்கள் என்பதை உணர்ந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பை புதுப்பித்து கொள்ள இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார். பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற வண்ணமாக இந்த முழு படைப்பு ஏகமாக தவித்து சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகின்றது. இந்த பாதிப்பிலிருந்து இந்த படைப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதற்கு நம்முடைய பங்களிப்பை கடவுள் எதிர்பார்க்கின்றார். அப்படி பார்க்கும்போது திருமறையின் அடிப்படையிலே 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். There are 3 models that would address in healing this entire creation. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்முடைய பொறுப்பினை நாம் உணர்ந்து கடவுளுக்கு மகிமையாக இதை வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாபெரும் பணியை செய்ய 3 முக்கியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். There are 3 models in fact. Number 1, evangelistic model. Number 2, Eucharistic model. Number 3, ecclesiastic model. திருத்தூதுவர் பணி சார்ந்த ஒரு முன்மாதிரி, திருவிருந்து சார்ந்த ஒரு முன்மாதிரியான பணி, அதோடு திருச்சபை சார்ந்த பணி என்று சொல்லி 3ஆக பிரித்து இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக எவாஞ்சலிஸ்டிக் மாடல், திருத்தூதுவர் பணி. எவாஞ்சலிசம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவித்து கடவுளுடைய ராஜ்யத்தை உருவாக்குகின்ற பணியாகும். அப்படி எவாஞ்சலிஸ்டிக் மாடல் என்று சொல்லும்போது இதை திருமறையிலிருந்து நாம் எடுக்கின்றோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது ப்ரீச் தி காஸ்பல் டு எவ்ரி கிரியேச்சர் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள். சுவிசேஷம் என்று சொன்னாலே ஏதோ நாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைக்கின்றோம். சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் தேவை. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கடவுள் பக்கம் திரும்புவதாகும். ஒருவேளை இந்த இயற்கை சூழலில் எப்படி அதை நாம் புரிந்து கொள்வது? ஒரு மரத்துக்கு போய் நாம் சுவிசேஷம் சொன்னால் அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனால் அந்த மரத்தை வெட்டுகிற மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம். இந்த மரம் வளர வேண்டும் என்பது மனிதனுடைய தன்மையாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து இந்த படைப்பை பாதுகாக்க வேண்டும். மார்க் நற்செய்தியாளர் எழுதும்போது அதே தான், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் விடுதலை தேவை. சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவிக்கின்றது, பிரசவ வேதனைப்படுகின்றது. மீட்பு இந்த முழு படைப்புக்கு தேவை என்பதை உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். மார்க் 1:15 நாம் பார்க்கும்போது வாட் இஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்தில் நற்செய்தி என்ன அப்படி என்று பார்க்கும்போது கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். கடவுளுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது மனிதர்களை மட்டும் குறிக்காது, இந்த படைப்பில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்கள் எல்லாமே குறிக்கின்றது. கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது,
இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நாம் இந்த படைப்போடு இணைந்து மனம் திரும்பி இதை பாதுகாக்கின்ற மாபெரும் பொறுப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். சங்கீதம் 24:1 நாம் படிக்கும்போது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. நத்திங் இஸ் நான் கிறிஸ்டியன் இன் திஸ் வேர்ல்ட், எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிங்டம் ஆஃப் காட். கடவுளுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவைகள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பெறும்போது இந்த மனமாற்றம் இந்த முழு படைப்பை பாதுகாக்கின்றது. ரிப்பெண்ட், தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். உங்களுடைய அருகாமையில் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். மனம் திரும்புங்கள். இந்த இயற்கை உங்கள் அருகாமையில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். கடவுள் படித்தது உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது, பாதுகாத்து வழிநடத்துங்கள். சுற்றுப்புற சூழல் கரிசனையோடு நம்முடைய வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த எவாஞ்சலிஸ்டிக் மாடல், இந்த திருத்தூதுவர் பணி, இந்த ஒரு முன்மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது முதல் கருத்து. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யூக்கரிஸ்டிக் மாடல், திருவிருந்து சார்ந்த ஒரு வழிமுறை. திருவிருந்து என்று சொன்னாலே நமக்கு என்ன விளங்குகிறது? பிரெட் அண்ட் வைன், அப்பமும் திராட்சரசமும். கடவுள் படைத்த இந்த மாபெரும் படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். கோதுமையை விதைத்து அறுவடை செய்து அப்பம் என்கின்ற வடிவத்தில் நாம் பார்க்கும்போது பின்னணி இயற்கை சார்ந்ததாக அமைந்திருக்கின்றது. திராட்சரசம் என்று சொல்லும்போது திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதை நட்டு பண்படுத்தி நீர்ப்பாய்ச்சி அறுவடை செய்து ரசமாக எடுக்கின்ற அந்த பின்னணி நாம் பார்க்கும்போது இந்த இயற்கையை இணைந்திருக்கின்றது. ஆண்டவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் ஒப்பாக இருக்கின்ற இந்த திருவிருந்து சாதனங்கள் இந்த இயற்கையின் வளங்களை, அதனுடைய பொறுப்பினை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. திருவிருந்திலே பங்கேற்கும் போதெல்லாம், அப்பத்தையும் திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணும் போதெல்லாம், இது இந்த பூமி உண்டு பண்ணின பலன். பிரெட் அண்ட் வைன் ஆர் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி எர்த் என்கின்ற ஒரு உண்மையும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பும் அவரை பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கின்றார். இப்போ இந்த ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் என்பது ஒரு சிறப்பு அம்சம். கடவுள் கொடுத்ததை பெற்று கடவுளுக்கு நன்றி செலுத்தி பரிமாறுகின்ற ஒரு அனுபவம். இந்த இயற்கை குறித்து நாம் சிந்திக்கும் போது இந்த திருவிருந்து கடவுள் கொடுத்த நன்மைகளை, இந்த படைப்பின் வழியாக நாம் பெறுகிற இந்த பலன்களை கடவுளுக்கு நாம் ஏறெடுத்து நன்றி செலுத்தி நன்றுள்ள இருதயத்தோடு இவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பகிர்ந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கம்யூனியன் என்று சொல்லுகின்றோம். ஒன்றிணைத்தல். இது மனிதர்களை மட்டும் குறிக்காது. ஏதோ சபை மக்கள் ஒன்று கூடி இந்த ராபோஜனத்தை, திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதல்ல. இந்த படைப்பின் விளைச்சலை முன்வைத்து இதில் கடவுள் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து இந்த ஒன்றிணைப்பை நாம் பெறுகின்றோம், இந்த ஐக்கியத்தை நாம் பெறுகின்றோம். அதுதான் இந்த படைப்புக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை இந்த திருவிருந்து சாதனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ரிலேஷன்ஷிப், இந்த ஒற்றுமையை, இந்த உறவுகளை திருவிருந்து நமக்கு அறிவிக்கின்றது. திருவிருந்து என்று சொன்னாலே சிலுவை அது குறிக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரையே தியாகம் செய்து நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்வது உண்மை. அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது சிலுவை, கிராஸ் இஸ் தி சாலிடாரிட்டி வித் சஃபரிங் கம்யூனிட்டி என்று நாம் பார்க்கின்றோம். துன்புறுகின்ற மக்களோடு அடையாளப்படுத்துவது சிலுவை. அதன் வழியாக வரும் மீட்பை நாம் கண்டு கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துகின்றோம். துன்பத்தில் இருக்கிற மக்களை ஆதரிப்பது இந்த சிலுவையின் தியாகம். அப்படி இந்த படைப்பும் துன்புறும் வரும்போது, துன்பங்களை அனுபவிக்கும் போது இதை நாம் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருவிருந்து
அதனை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. Cross stands for in solidarity with suffering community, including the natural environment. இந்த சிலுவை விசுவாசிக்கிற நமக்கு சிலுவின் வழியாக வந்த தியாகத்தை, அந்த அன்பை நினைவு கூறுகிற அந்த திருவிருந்தில் இந்த படைப்பும் தூய்மையானது. படைப்பின் பலன்களை நாம் நினைத்து நன்றியோடு அவைகளை ஏற்று பராமரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருவிருந்து என்று சொன்னாலே அது ஒரு உணவு, மீல். இந்த ஆகாரத்தை நாம் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நிலத்திலிருந்து உருவாகி கடவுளுடைய அருளாலே அது நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இப்படி கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற இந்த திருவருட்சாதனங்கள் நமக்கு மாபெரும் பொறுப்பினை கொடுத்திருக்கின்றது, உணர்த்துகின்றது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்படி இந்த யூக்கரிஸ்டிக் மாடல், திருவிருந்து என்கின்ற இந்த முன்மாதிரியை நாம் பார்க்கும்போது கடவுள் கொடுத்ததை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் பெற்று இந்த ஐக்கியத்தை நாம் கொண்டாடி சிலுவையை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக துன்புறுகின்ற இந்த படைப்போடு நாம் இணைந்து அதை பாதுகாக்கவும், இந்த உணவை நாம் பரிமாறும் போதெல்லாம் இந்த ஒற்றுமையை நிலைநாட்டவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது எக்லிசியாஸ்டிக் மாடல், அதாவது திருச்சபை சார்ந்த ஒரு முன்மாதிரி. சர்ச் இஸ் தி பார்ட் ஆஃப் கிரியேஷன் என்று நாம் பார்க்கின்றோம். திருச்சபை என்பது இந்த முழு படைப்பிலே ஒரு சிறப்பு அம்சமாகும். கிரேக்க வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஒய்கோஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த திருச்சபை என்பது ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட், இது கடவுளுடைய வீடு, இது கடவுளுடைய குடும்பம். இந்த குடும்பம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது, இந்த இயற்கையோடு இணைந்து இருக்கின்றது. இட்ஸ் எ கம்யூனிட்டி ஆஃப் ஃபெலோஷிப். சபை என்று சொல்லும்போது இது ஒரு ஐக்கியத்தின் சமூகத்தை குறிக்கின்றது. கொய்னோனியா மற்றொரு கிரேக்க சொல், இந்த ஐக்கியத்தை குறிக்கின்றது. இந்த ஐக்கியம் என்று சொல்லும்போது சக மனிதர்களோடும் கடவுளோடும் பெற்றிருக்கிற ஐக்கியம், அதோடு இந்த படைப்போடு நாம் பெற்றிருக்கிற உறவை வெளிப்படுத்துகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் சொல்லுகின்றான், வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி. அப்போது பூமிக்கும் வானத்திற்கும் கடவுள் இணைந்திருக்கின்றார், அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது. இதில் திருச்சபை நடுவராக இருந்தது. இன்றைக்கு கடவுளையும் இந்த படைப்பையும் இணைக்கின்ற ஒரு மாபெரும் கருவியாக கருதப்படுகின்றது. Church is not somewhere in isolation. It is very much part of God's creation. Therefore, we have an obligation to care for this natural environment. சபையாக நம்முடைய பொறுப்பினையும் இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சபை என்று சொன்னாலே அது விசுவாசத்தின் குடும்பம், ஃபெய்த் கம்யூனிட்டி. இந்த விசுவாசத்தை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாசம் என்பது கடவுளுக்கும் நமக்கு இருக்கின்ற அந்த உறவை வெளிப்படுத்துகிறது. கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த மாபெரும் பணியை நமக்கு உணர்த்துகின்றது. அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இந்த படைப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பினையும் உணர்த்துகின்றது. இன்று வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரை நாம் படிக்க கேட்டோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படவில் ஏறி பிரயாணப்பட்டு போகும்போது சீடர்களோடு பெற்ற ஒரு அனுபவம். கடல் கொந்தளிக்கின்றது, காற்று, நாங்கள் மடிந்து போகிறோம், அழிவு அப்படி என்று சொல்லுகின்ற கூக்குரல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றி ஒரு அமைதி நிலையை உண்டு பண்ணுகின்றார். அப்போ தான் அவர் கேட்குறாரு, உங்களுடைய விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அதே கேள்வியும் இயேசுவானவர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். இந்த முழு படைப்பு பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கின்ற போது
துன்புறும்போது வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எங்கே? இந்த பெருந்தொட்டு காலத்தில் வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் செய்ய வல்லமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கு. காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படிந்து ஒரு அமைதி நிலையை உண்டு பண்ணி சீடருடைய விசுவாசத்தை அங்கே பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். சர்ச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபெய்த். சபை என்று சொல்லும்போது அது விசுவாசத்தின் குடும்பமாக கருதப்படுகிறது. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றவர். இந்த பயணத்தில் பல சிரமங்கள் நமக்கு உண்டு. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதிலளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்வதும் இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த படைப்புக்கும் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் இந்த உறவு உண்டு என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு பெரும் உதவியாக அமைந்திருக்கின்றது. திருச்சபையாக ஒரு தரிசனம் தேவை. இன்னும் அந்த தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது யோவான் கண்ட ஒரு தரிசனம், புதிய வானம் புதிய பூமி, நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். இதுதான் நம்முடைய தரிசனம். ஒரு திருச்சபையாக நாம் பெற வேண்டிய ஒரு தரிசனத்தை கடவுள் விரும்புவது. இந்த பூமி, இந்த வானம், முழு படைப்பு புதுமையை பெற வேண்டும். கடவுள் படைத்த படைப்பு கடவுள் படைத்த வண்ணமாக இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இது ஒரு புது படைப்பாக மாற வேண்டும். அதுக்கு நம்முடைய பங்களிப்பை கடவுள் எதிர்பார்க்கின்றார். We need to develop eco-spirituality. The prevention, protection and promotion என்பது முக்கியமானவைகள். தடுத்து நிறுத்துவது, பாதுகாப்பதும், உயர்ந்த நிலைக்கு இவை கொண்டு செல்வதும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் பொறுப்பு. எனவே இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த இயற்கை வளங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவு தேவையானதும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கி என்ன பற்றாக்குறை? ஒரு காலத்தில் படிப்பில்லை, வேலை இல்லை, சம்பாதனை இல்லை என்று பற்றாக்குறை இருந்த காலம் போய் இன்றைக்கி நான் சுயமாய் சுவாசிக்கணும், ஆக்சிஜன் வேணும், எனக்கு இயற்கையாய் நான் சுவாசிக்கணும். இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கடவுள் அழகாகவும் நேர்த்தியாகவும் படைத்த இந்த படைப்பிலே சுயமாய் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றை நாம் பெற்று வாழ்ந்து வந்தோம். நாம் சந்தித்திருக்கிற இந்த பெருந்தொற்று காலங்கள் நம்மையே நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கின்றது. நான் சுயமாய் சுவாசிக்க வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், இயற்கையாக நான் சுவாசிக்க வேண்டும், செயற்கையாக அல்ல. How long a person can be on ventilator? சுயமாக சுவாசிக்கணும், சுத்தமான காற்றை சுவாசிக்கணும், ஒழுங்காக நான் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பும்போது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. Care for the nature, protect the natural environment, prevent damage, promote eco-spirituality என்பது திருச்சபைக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த திருத்தூதுவர் வழியாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். திருவிருந்தின் வழியாக துன்புறுகின்ற இந்த படைப்போடு இணைந்து இதை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கடவுளுடைய படைப்பாக திருச்சபை சார்ந்த இந்த விசுவாச குடும்பம் கடவுளை பிரதிபலிக்கின்றவர்களாக, இந்த முழு படைப்புக்கு பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து இந்த காலங்களிலே நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்து இந்த முழு படைப்பை நாம் பாதுகாப்போம். அதன் வழியாக ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவருக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக நாம் ஜீவிப்போம். இப்படி செய்ய எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.
இதற்குரிய அறிவிப்பை செயலர் அவர்கள் வாசிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாதையுடன் விசுவாசிகளே, இந்த இணையதள ஆராதனை வழியாக உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரில் தோத்திரங்களையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையாரின் கனிவான கவனத்திற்கு நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நமது மூத்த ஆயர் அருட்திரு எம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இணை ஆயர் அருட்திருமதி குளோரி ராஜா அவர்களுக்கும் இன்று காலை 11 மணி அளவில் நமது ஆலயத்தில் முறையான வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சபையார் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வில் வர இயலாதவர்களுக்கென்று நம்ம திருச்சபையின் வலையொலி யூடியூப் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. திருச்சபையார் மனதில் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கும் ஆயர் அம்மா திருமதி லிசி ராஜேந்திரன் அம்மா அவர்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வரவேற்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம்: பொதுநிதி ரூபாய் 94,170, திட்டநிதி ரூபாய் 10,377, டோரா பூமுஸ்ரா கல்வி தொகை ரூபாய் 3,200, கல்லறை பராமரிப்பு நிதி ரூபாய் 13,465, மொத்த காணிக்கை ரூபாய் 1,21,212. பேராயத்தின் அறிவிப்புகள்: நமது பேராயத்திலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜான் பாஸ்கர் அவர்கள் ஒரு சர்க்குலர் அனுப்பியுள்ளார்கள். regarding sponsorship for CMC and SMH Ranipet courses regarding applications are issued from June 7, 2021 at the diocese office and with all area coordinators Reverend Leo Samuel Central, Reverend Paul Robert Kennedy Eastern, Reverend Meshach Verman Southern, Reverend Dalvin Christas Northern. Last date to submit the sponsorship form is June 25th, 2021 by courier, registered post and speed post to the convener, Medical Board Subcommittee, CSA Diocese Office, 3/1 Anna Salai, Vellore 1. Online interview will be conducted on June 30th, 2021. The cost of each sponsorship is ₹30. The registration fees ₹500. For all CMC courses, the candidate must have 10 years of CSA membership, enclosures, photocopies of baptism certificate, community certificate and Aadhaar certificate along with the sponsorship form. Candidates are not eligible to apply the following CMC courses: Diploma in General Nursing, BSc Nursing, BSc MLT, BSc Radiology, Diploma Medical Laboratory, Dialysis Technician, Medical Record, Orthopedic, Radio Diagnosis, Anesthesia Technology, Ophthalmology. However, they can apply to all the CMC course under Minority Network category. For SMH nursing courses, kindly download the application online at www.skadarhospital.org. For all other courses, kindly get the applications at SMH. The last date is July 2nd, 2021. Registration fees ₹500. For all the course of SMH interview and medical test will be conducted on the same day by the first week of July. மேலும் ஊரிஸ் கல்லூரியின் அட்மிஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டுள்ளது. Online admissions process has been started at Uris College, Vellore. Kindly go through the website www.uriscollege.edu. மேலும் விவரங்களுக்கு நமது ஆயரை சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைகின்றது. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனவும் மகிமையும் தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விவாகரிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் பி தங்கராஜ் என்பவரின் குமாரன் செல்வன் டி அரவிந்தராஜும், இமானுவேல் பைபிள் சர்ச் மணியம்பட் திருச்சபையை சேர்ந்த திருவாளர் எம் ஆறுமுகம் என்பவர்களின் குமாரத்தி செல்வி ஏ கல்பனா என்பவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட போகிறார் என்று சொல்லி சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவ்விருவரும் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை எழுத்தின் மூலமாய் சபை குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சில தளர்வுகள் நமக்கு கொடுத்த போதிலும் லெட்ஸ் கண்டினியூ டு ஃபாலோ தி புரோட்டோகால்ஸ். பத்திரமாக இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதும் மற்றவர்களையும் பாதுகாப்பதும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து இந்த அழிவை நாம் வென்று தொடர்ந்து கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்த எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையிலிருந்து 6வது பாடல், சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை நாம் இசைப்பேழையோடு இணைந்து பாடுவோம். சென்ற வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அமைய இறைவனிடத்திலே நான் மன்றாடுகின்றேன். குறிப்பாக பிறந்தநாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, நன்றி காணிக்கை படைத்திருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெயர்களை நான் வாசிக்கின்றேன். மிஸ்ஸஸ் பிரீத்தி லிடியா பிரின்ஸ், மிஸ்ஸஸ் எஸ் ரோஸ்லின் பக்தகுமார், மாஸ்டர் டி ஜெப்ரின் சாலமன் ஜெய்குமார், மிஸ்டர் ரூபன் பிரபாகர் தாஸ், மிஸ்டர் ஆரோன் குமாரதாஸ், மிஸ்ஸஸ் ஷீபா வனிதா மணி, டாக்டர் பி பெஞ்சமின் பக்தகுமார், மிஸ் ஐ ஆனி ஃப்ளாரன்ஸ் இன்பராஜன், மிஸ்டர் பிரசாந்த், மிஸ்ஸஸ் புனிதா தாமஸ், மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டோஃபர் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தீனா தயாளன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே எட்வின் ஆர்த்தி அவர்கள் திருமண நாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். நன்றி காணிக்கையாக
Mrs. and Mr. Prasant and Bakya, Mr. V. Paulson, Beatrice Joanna George, Mrs. Sheba Vanita Mani, Mrs. Grace Vimala Sunil, Mrs. Fatima George, Mrs. Mary Apollo Paul, Mr. J. Jeevanesan Mary அவங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், பர்சி மெட்டில்டா லிவிங்ஸ்டன் அவர்கள் பிறநாள் காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். டாக்டர் நவீன் பிலிப் குடும்பத்தின் பிள்ளைகள் திருமண காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். மிஸ்ஸஸ் எஸ் ஆண்ட்ரூஸ் ராஜன் அவர்கள் பிறநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ் எஸ் அபிகெயில் பிரியதர்ஷன் அவர்கள் பிறநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் வழிபாட்டிலே இணைந்து உம்மை குறித்து பாடவும் படிக்கவும் தியானிக்கவும் நீர் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த இணையதளின் வழியாக ஆராதனையில் பங்கேற்ற நமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த படைப்பை நீர் நேர்த்தியாகவும் அழகாகவும் நீர் படைத்தீர். அவைகள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது இந்த முழு படைப்பு பிரசவ வேதனைப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த படைப்பிலே சிறந்த படைப்பாளர்களாக மனிதர்களாக எங்களை நீர் படைத்து இந்த பொறுப்பினை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய கடமைகளை இந்த இயற்கைக்கு நாங்கள் செய்யவும், இந்த சுற்றுப்புற சூழலில் நாங்கள் பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கும் எங்களுக்கு பின்வருகிற தலைமுறைக்கும் அவைகளை ஆசீர்வாதமாக வைக்க கிருபை செய்யும் சுவாமி. திருத்தூதுவர் பணியின் வழியாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்து பாதுகாக்கின்ற பொறுப்பினையும், திருவிருந்தின் வழியாக நீர் கொடுத்த எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று நன்றி செலுத்தி அந்த சிலுவை தியாகத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக துன்புறுகின்ற இந்த படைப்போடு இணைந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தவும் இதை பாதுகாக்கவும் நீர் கிருபை செய்யும். திருச்சபையாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். கடவுளுக்கும் இந்த படைப்புக்கும் இருக்கின்ற உறவிலே இந்த திருச்சபை இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து திருச்சபையாக எங்களுடைய கடமைகளை நாங்கள் எடுத்து செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகின்றோம். அந்த வகையிலே திருச்சபைக்கு அத்தனை குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த முழு படைப்புக்கு நாங்கள் பொறுப்புடையவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இதை பாதுகாத்து பராமரித்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். இந்த சுற்றுச்சூழல் தினத்தன்று பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த படைப்பை நீர் சீர் செய்யும் சுவாமி. எங்களுடைய வாழ்வுக்கும் மற்றவருடைய வாழ்வுக்கும் ஆசீர்வாதமாக இதில் மாற்றமைக்குமாறு உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைத்து இந்த முழு படைப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் விடுதலை செய்தரலும் சுவாமி. சுயமாக நாங்கள் சுவாசிக்க வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், சுத்தமான நீரை நாங்கள் குடிக்க வேண்டும். எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மாசுபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மண்ணை நீர் தூய்மைப்படுத்தும். இந்த அழிவிலிருந்து இந்த உலகத்தை நீர் மீட்டுள்ளோம் சுவாமி. மனிதனுடைய பொறுப்பற்ற காரணமாக இன்றைக்கு அநேக அழிவுகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட உடைய ஞானத்தை நீர் கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையில் இணைந்து உமக்கென்றும் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு பிறந்த நாளை கண்டு புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து மென்மேலும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண நாள் காணிக்கையாகவும் நீ செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றியுள்ளத்தோடு படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகளை அங்கீகரித்து படைத்த கரங்களையும் குடும்பங்களையும் தேவன் தாம் அதிகமாய்
ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். திருமணத்துக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக இடத்தில் வருகின்றோம். அவர்கள் நீர் ஆசீர்வதியும். இந்த திருமணத்தில் நீர் பங்கேற்று தம்பதிகளை இணைத்து உமது பெருக்குமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். என்னுடைய நாட்டுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களை நீர் ஆசீர்வதியும். பொறுப்புடைய சமூக மக்களாக இவர்கள் திகழ நீ கிருபை செய்யும். உலக நாடுகள் மத்தியிலே ஒற்றுமையும் அமைதியும் நீ நிலைநாட்டும். இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுதலை தர வேண்டுமாயும் இடத்தை நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நிறுவனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடக்கின்ற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த காலங்களிலே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்திலே தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். மற்றொரு விசை சபையும் கரத்தில் தாழ்த்துக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு தங்கி இருக்க கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.